குமாரின்னு சொன்னா அம்மனோட திருவுருவம். ஒவ்வொரு வருஷமும் இந்த வம்சத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ண குமாரிங்கிற அடிப்படையில தேர்ந்தெடுத்து சகலவித மரியாதைகளும் வழங்கப்படுது. நான் உடனடியா புறப்படணும் நண்பர்களே. உங்களோட கோரிக்கைகள் நல்லபடியா நிறைவேறணும்னு நான் தேவி கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லதா போச்சு. வாங்க வாங்க, இந்த கூட்டத்தோட கூட்டமா நாமளும் உள்ள நுழைஞ்சிடலாம். ஓடி வாங்க. இந்த பொண்ணு என்னை விட ரொம்ப குட்டியா இருக்காளே. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வாங்க சுட்கி, நீ காளியா ஜகுவோட இங்கேயே நில்லு. நானும் மின்குவும் ராஜுவும் குமாரிய பாத்துட்டு வந்துடுறோம். வணக்கம் குமாரி மனஸ்வி. நீ யாருன்னு சொல்லு. எங்க காவலாளிகள்லாம்? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல குமாரி. ஒரு தடவை உன்னை பாத்துட்டு போலாம்னு வந்தோம். எங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நம்ம பீம் குமாரி மனஸ்விய ஒதுக்க வச்சிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாரும் நீ தேவியோட திருவுருவம்னு சொல்றாங்க. தவிச்சுக்கிட்டு இருக்கிற மீகோவ அதோட அப்பா கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு நீ தான் சொல்லணும். இந்த மோதிரத்தை வச்சுக்க பீம். ரொம்ப நன்றி. நீ இந்த வம்சத்தை சேர்ந்தவனா இல்லாட்டியும் நகரத்தை காப்பாத்தணுங்கிற அக்கறையில ஆபத்தான முயற்சி எடுத்திருக்க. என்னாச்சு ராஜு? அங்க பாரு, சுட்கி கிட்ட பாரு. இப்ப பீம் என்ன சொல்ல வரா? திரும்பி பார்க்க சொல்றா. நீங்க எல்லாரும் சுட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் அந்த சிறுத்தையை பின்தொடர்றேன்.